கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேரண்ட்ஸ் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி கூட கர்த்தர் பாருங்கள், நம்ம கூட ஒரு வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். பாருங்கள், சங்கீதம் 24:6 வசனம் பாருங்கள். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென். பாருங்க, நமக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பி கொடுத்துருக்கிறாருன்னா, கர்த்தருடைய சந்ததியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய சந்ததி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவே அவரை தேடி, ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவரை தேடுகிற சந்ததியாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக பாருங்கள், விசாரித்து, அவரை தேடணும் முதல்ல, அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் விசாரிக்கணும். அப்படி ஒரு சந்ததியாக நம்ம மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகள், எதிர்கால ஜெனரேஷன் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக பாருங்கள், அவருடைய சமூகத்தை நாடுகிற, அவருடைய ப்ரெசன்ஸை நாடுகிற, அவருடைய சமூகத்தை நாடுகிற அப்படின்னா என்ன? விருப்பத்தோடு கடந்து வருகிற, அவருடைய ப்ரெசன்ஸ்க்கு கடந்து வருகிற ஒரு சந்ததியாக நம்முடைய சந்ததி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ 3 காரியங்களை கர்த்தர் தெரியப்படுத்தி இருக்கிறார். முதல்ல அவரை தேடணும், அவர்கிட்ட எல்லா காரியங்களையும் விசாரிக்கணும். அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஆர்வமாக அவருடைய சமூகத்தை நாடி வருகிற சந்ததியாக, பிள்ளைகளாக நம்முடைய எதிர்கால ஜெனரேஷன் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார். ஆமென். ஸோ இதை வந்துட்டு பெற்றோர்களாகிய நம்மிடத்தில் இதன் மூலமாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தான் இதுக்கு அடித்தளம் போட வேண்டும். எப்படி வந்து பிள்ளைகள் கர்த்தரை தேட கற்றுக்கொள்வார்கள்? யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட பிறக்கிற பிள்ளைகள் நம்மளை பார்த்து தானே கற்றுக்கொள்வார்கள். அப்போ நம்ம கர்த்தரை தேடுகிறதுல காண்பிக்கிற ஆர்வம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறத பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தரை தேடுகிறதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உண்மையாய் தேடுகிறத பிள்ளைகள் பார்க்கணும். பார்த்து அதை பார்த்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், விசாரிக்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த டெசிஷன் எடுத்தாலும், என்ன சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், முதல்ல கர்த்தரிடத்தில் நாம் விசாரிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நம்ம அம்மாவும் அப்பாவும் எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணி தான் டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தை நாடுகிற, சர்ச்சாக இருக்கட்டும், மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ரேயராக இருக்கட்டும், பர்சனல் ப்ரேயராக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் அவர் சமூகத்தில் நாடுகிறதையும், வெளியே போய் சர்ச் அட்டன் பண்ணுறது, மற்ற கூட்டங்கள் ஜாயின் பண்ணுறது, இதிலெல்லாம் நீங்கள் காண்பிக்கிற ஆர்வத்தை, நாடுகிற ஆர்வத்தை உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இதெல்லாம் யார் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு கடந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாகவே உங்கள் மூலமாக தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து போகிறது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறத பார்த்தா அந்த பிள்ளைகளும் தேடுவாங்க. நீங்கள் கர்த்தரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து செயல்படுறதை பார்க்கும்போது அவங்க அதை கற்றுக்கொண்டு அவங்களுடைய காரியங்களுக்காக கர்த்தரத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் அவருடைய சமூகத்தை நாடி ஓடுகிறத பார்த்து அவங்களுக்குள்ளாகவும் அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்குரிய அஸ்திபாரத்தை போட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் பெற்றோராகிய, பேரண்ட்ஸ் ஆகிய நம்முடைய கரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை அவரை தேடுகிற சந்ததியாக, அவரை நாடுகிற சந்ததியாக, அடுத்ததாக அவரிடத்துல விசாரிக்கிற சந்ததியாக தேவன் மாற்றுவார். ஆமென். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்குன்றதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரை ஒழுங்கும் கரவுமாக இன்றையிலிருந்து தேட ஆரம்பிங்க. நீங்கள் தேடுறத, நீங்கள் துதிக்கிறத, நீங்கள் செபிக்கிறத, நீங்கள் உபவாசம் இருக்கிறத, நீங்கள் வேதம் வாசிக்கிறத, நீங்கள் வேதத்தை தியானிக்கிறத, வேதத்தை பற்றி பேசுகிறத, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் பார்க்குறத, உங்கள் வீட்டில் மற்ற சேனல்ஸ்லாம் ஓட விடாதீங்க. ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஏதாவது போட்டு விட்டு அதில் மூலமாக உங்கள் வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்ப ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளாகவும் தேவ பிரசன்னம் கடந்து வரும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை, தேவ சமூகத்தை உருவாக்குங்க, உங்கள் வீட்லேயே உருவாக்குங்க. ஸ்பிரிச்சுவல் சாங்ஸை போட்டு விடுங்க.
ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸை போட்டு விடுங்க. அது மூலமாக தேவ பிரசன்னம் உங்கள் வீடை நிரப்பும், உங்கள் பிள்ளைகளை நிரப்பும், உங்களை நிரப்பும். ஸோ உங்கள் கர்த்தருடைய சமூகம் உங்கள் வீட்டில் இறங்கி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் செய்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடமையை நாம் செய்யும்போது மீதியானவற்றை தேவன் பார்த்து கொள்ளுவார். அவங்க பெருசாக வளர்ந்து வரும்போது இதில் நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா கர்த்தர் அவங்களால கர்த்தரை தேடாமல் ஒரு ஸ்டேஜில் இருக்க முடியாது, நாடாமல் இருக்க முடியாது, அடுத்ததாக விசாரிக்காமல் இருக்க முடியாது. ஸோ தேவ சித்தத்துக்குள்ளே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தேவனால் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வயது பெருக பெருக நடத்தப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ இந்த அஸ்திபாரத்தை உங்கள் பிள்ளைங்க எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இதுக்குரிய பலனை தராமல் இருக்கவே மாட்டார். உங்கள் வீடு சமாதானமாக மாறும், உங்கள் குடும்பம் சமாதானமாக மாறும், உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து செழித்திருப்பார்கள், கர்த்தருக்குள்ளாக வளருவார்கள், கர்த்தரை தேடுவார்கள். உங்கள் இருதயம் அதை பார்க்கும்போது சந்தோஷம் அடையும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் எங்களுடைய சந்ததி கர்த்தரை தேடுகிற சந்ததியாக, கர்த்தரிடத்தில் எல்லா காரியத்தையும் விசாரித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற சந்ததியாக, உம்முடைய சமூகத்தை நாடுகிற சந்ததியாக நீர் எங்களை மாற்றும்படியாக, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் எதிர்கால சந்ததியையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபித்து அப்பா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. முற்றுமுடிய நீர் பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படியே ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.